பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரத்திலே தேவன் நம்மோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதியை நீங்களும் நானும் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible with me, the Gospel book of Luke chapter 5. 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 5, 24, 25. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுடைய கரத்தை காணோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த திமிர்வாதக்காரன் அநேக ஆண்டுகள் அவன் திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவன் பெயர் எழுதப்படல. அவன் ஒரு ஊரிலே அந்த திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். இயேசு கப்பர்நகூமிலே இருக்கிறார். அந்த ஊர் பேர் இங்கே எழுதப்படல, ஆனா கப்பர்நகூம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசித்தா தெரியும். அவர் கப்பர்நகூமிலே ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நிற்கவும் இடம் போதாதபடிக்கு அநேகர் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையிலே வைத்து அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது தன் கால்கள் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாத ஒரு மனிதனை அவர் இருந்த வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப வீட்டுல கூட்டம் ஜாஸ்தி. உடனே வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை எடுத்து விட்டு அந்த ஓட்டின் வழியாக, அந்த ஓட்டைக்குள் வழியாக அவனை இறக்குகிறார்கள். இயேசு அவனை கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க போன்னு சொன்னாரு? உன் வீட்டுக்கு போ. அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆமென் சொல்லுங்க. அவன் ஆண்டவர் ஏன் வீட்டுக்கு போக சொன்னார்? ஸ்தோத்திரம். அந்த வீட்டுல அநேக நாட்கள் துக்கம். ஒரு மனுஷன் படுத்துட்டான்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 நாள் படுத்துட்டாலே நமக்கு கஷ்டமா போயிருது. நல்லா இருக்கிற வரைக்கும் காலையில் எந்திரிக்கிறோம், கிளம்புறோம், சந்தோஷப்படுறோம், ஒருத்தர் முகத்தை பார்க்கிறோம், ஹாய் பை பை அப்படின்னு சொல்றோம். வீடு வாசல் வரைக்கும் வந்து ஹனி பை ஹனி. எத்தனை வீட்டில் ஹனின்றீங்களோ? தோத்திரம். அது ரொம்ப ஆரோக்கியமான குடும்பம். அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒன்று சொல்லி விடுங்க, சரி போடா போய் தொலைடா அப்படின்னு அணிஞ்சு. அது என்ன நிலைமையில நீங்க சொல்றீங்க? உங்க வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய ஸ்லாங் என்ன மாதிரி இருக்கு? சிலர் ரொம்ப சந்தோஷமா பேசுற வார்த்தையே அப்படிதான் இருக்கும். போடா வேணாம் தான் பேசிக்குவீங்க. அதனால ஒரு மரியாதை குறைவுன்னு இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் எடுக்கிறது இல்ல. ஸ்தோத்திரம். புருஷனை வாடா போடா உரிமையா பேசுற சில குடும்பங்கள் இருக்கு. அது நல்லதான்னு கேட்டா நல்லது இல்லதான், இருந்தாலும் அது நல்லது. ஸ்தோத்திரம். ஆமா, அது உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம், தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில உண்டான ஒரு காரியம். அப்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிடுறோம், கிளம்புறோம், பை சொல்றோம், திருப்பி சாயந்தரம் ஒருத்தர் வந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சந்தோஷப்பட்டு போறோம். ஆனா அதே ஒரு மனிதன் ஒரு வீட்டுல படுத்துக்கிட்டான் அப்படின்னா ஒரு வாரம் அவன் முடியல, எழும்ப முடியல. ஸ்தோத்திரம். ஒரு வாதம் வந்து விட்டது, ஏதோ ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டது, அவனால போக முடியலன்னா நாளுக்கு நாள் அந்த வீட்டுடைய நிலைமை மோசமாயிட்டே இருக்கும். அப்படி நின்றுடும், ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தோத்திரம். ஸ்தம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு நின்றுடும். ஏன்னா கவனிக்கணும், நம்ம வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது. அப்ப கவனிங்க, இந்த வீட்டுல இந்த மனுஷன் திமிர்வாதக்காரனா படுத்திருக்கிறான். சம்பாத்தியம் நின்று போய் விட்டது. ஏன்னா ஆம்பளை அந்த வீட்டுடைய சம்பாரிச்சு கொடுக்கிற மனுஷன். என்னதான் தாய் வந்து ஓடி போய், பெண்கள் ஓடி போய் சம்பாதிச்சாலும் ஆண்களை போல சம்பாதிக்க முடியல. ஒரு அனுபவம் வரும்போது ஓட முடியல. ஸ்தோத்திரம். அது ஆண்கள் இல்லாத வீட்டுக்கு தான் நல்லா தெரியும். இந்த மனுஷன் படுத்துக்கொண்டான். இந்த வீட்டுல ஆகாரம் எப்படி இருந்தது? ஒரு சந்தோஷம் போயிருக்கும், நிம்மதி போயிருக்கும், அழுகை அந்த வீட்டுல, குறைவு அந்த வீட்டுல. அப்ப இயேசு சொன்னார், இவனை சுகப்படுத்துறது அவன் மனைவிக்கு தெரியாது. ஏன்னா தூக்கிட்டு வந்தது 4 பேர்னு பைபிள் சொல்லுது. எல்லாம் உறவுக்காரனா இருப்பான், நண்பர்களா இருக்கலாம். இந்த 4 பேருக்கு மட்டும்தான் இவன் சுகமானது தெரியும். இயேசு சொன்ன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் வீட்டுக்கு போனான். ஸ்தோத்திரம். அந்த வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த வீட்டில் மனைவி பார்க்கும்போது எழுந்து இப்படி நடந்து வரான்.
எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அவள் இருதயமெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கும். அவன் நினைச்சிட்டு ஒரே நிமிஷம் தன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் இனி வாங்கிடலாம்ப்பா, இழந்ததெல்லாம் இனி சம்பாரிச்சிடலாம்ப்பா. ஸ்தோத்திரம். சில வீடுகள் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு போன போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அவன் பிள்ளைகளுக்கு சந்தோஷம், மனைவிக்கு சந்தோஷம், உறவுகளுக்கு சந்தோஷம், தாய் தகப்பனுக்கு சந்தோஷம். அவன் சொல்லுவான், மனைவியை பார்த்து சொல்லியிருப்பான், பயப்படாத, இனிமேல் எல்லாம் சரியாயிரும். அப்படிதானே சொல்லியிருப்பான். அப்படிதான் தன் மனைவியை பார்த்து சொல்லியிருப்பான், நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டல, நீ எனக்காக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போதகர் என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ், அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் படுத்தோன்னே எங்கள் குடும்பமே அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. நான் சொன்னேன், அப்படி தான் வரும். ஒரு குடும்பம் அப்படி வரும்போது சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த குடும்பம் அந்த சூழ்நிலையை சந்திச்சது இல்லை. இப்போ வயதான அம்மா 80 வயசுக்கு மேலே அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க, அடிக்கடி கான்ஷியஸ் இல்லாமல் விழுந்துடுறாங்க. அப்போ இவன் சுகமாகி தன் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இழந்து போன சந்தோஷம், இழந்து போன காரியங்கள். அப்போ தேவன் சில காரியங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். சில வீடுகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க போறோம். வாசியுங்கள். ஆண்டவர் சில வீடுகளிலிருந்து சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில குடும்பங்களிலிருந்து சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible with me in the prophetic book of Jeremiah chapter 35. எரேமியா 35ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி நாம் வாசிக்க போகிறோம், கேட்க போகிறோம். எரேமியா 35:1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். ஆமென் சொல்லுங்க. இங்க கவனிங்க, நான் வசனத்தை, ஏன்னா இது ஃபுல் சாப்டரை வாசித்தா தான் இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்க எரேமியா 35ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்திருந்து இந்த ரேகாபியருடைய வீட்டை குறித்து நீங்கள் படித்திருந்தால் ஒருவேளை புரிந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்கள் தப்பி தவறி கூட இந்த பகுதியை படிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளவு நல்ல சிலர் தான் தலையாற்றி, ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு ரெகுலரான வேத வாசிப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஆமென். இப்ப இந்த 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்றாரு? எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்து அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். நல்ல கவனிங்க. இந்த ரேகாபியருடைய வீட்டுக்கு போன்றார் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து. ஏன்? அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த ரேகாபியருடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய அறையில உட்கார வைத்து திராட்சை ரசம் குடிக்க கொடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதே போல எரேமியா அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சு திராட்சை ரசம் குடிக்க வைக்கிறான். அதை தாங்க எழுதுறாரு. 5, 6, 7 வசனங்களிலே நான் வேகமாய் வாசிக்கிறேன். திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே 9-10 வசனங்களை வாசித்துருங்கம்மா. நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களிலே குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வருகிறோம். ஒரு சம்பவம் இதுல சொல்லப்படுது. இந்த யோனதாப் என்கிற இந்த ரேகாபியருடைய வம்சத்துல அவன் தகப்பன் சொல்றான், நீங்க ஒரு நாள் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, கூடாரங்களிலே தான் வாழணும், வீடுகள் கட்டி வாழக்கூடாது. ஒரு தகப்பனுடைய சொல்லுக்கு இந்த ரேகாபியருடைய பிள்ளைகள் எல்லாரும் கீழ்ப்படிந்திருந்தார்கள்.
இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் எரேமியாவை ரேகாபியருடைய வீட்டுக்கு போன்னு சொல்றார். தகப்பன் சொன்னதுக்கு தகப்பன் இப்ப இல்ல, உயிரோட கிடையாது. ஆனா பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமையை பாருங்க. எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நாங்க குடிக்க மாட்டோம், நாங்க திராட்சரசம் குடிக்க மாட்டோம், வீடுகளை கட்ட மாட்டோம், நிலங்களை கொல்ல மாட்டோம், நாங்கள் கூடாரங்களிலே குடியிருப்போம். அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி குடங்களையும் கிண்ணங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து திராட்சரசம் வச்சு குடிங்கன்றான். ஆனா இவங்க சொல்றாங்க, ஏன்னா இஸ்ரவேலிலே திராட்சரசம் ரொம்ப ஃபேமஸ், இஸ்ரவேலருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திராட்சை ரசம். அதுவும் பல நாட்களாக செய்யப்பட்ட அந்த திராட்சை ரசத்தை இஸ்ரவேலர்கள் ருசித்து குடிப்பார்கள். ஆனா இவர்கள் முன்னாடி வச்ச போதும் நாங்க சொல்றோம், நாங்க ஒரு தீர்மானம் பண்ணிருக்கோம், எங்க அப்பா சொல்லி இருக்காரு, இந்த தேசத்துல திராட்சை ரசம் குடிக்காத. இப்ப ரேகாபியருடைய வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் அனுப்பினார்? எரேமியாவை அனுப்பி சொல்றாங்க, போய் பாரு, அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஒழுங்க பாரு. ஒழுங்கு பாரு. தகப்பன் சொல்லிட்டு போனதுக்கு பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியணும். ஆமென். செத்து போன தகப்பன், உயிரோட இருக்க தகப்பன் இல்ல, செத்து போன ஒரு தகப்பன் சொன்னாரு, சொல்லிட்டு போனாரு, நீங்க எக்காரணத்தை கொண்டு இந்த தேசத்துல திராட்சை ரசம் குடிக்காதீங்க. ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு, நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. போய் அவங்களுக்கு முன்னாடி குடங்களையும் கிண்ணங்களையும் வச்சு பாரு, நல்லா குடிக்கிறது திராட்சை ரசத்தை வை, அவன் குடிக்கிறானான்னு பாருப்பா. சொல்றான், நோ 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 நோ, எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறார், நாங்க குடிக்க மாட்டோம். ஆமென். அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. 13ஆம் வசனத்துல வாசிங்க, அதே அதிகாரத்து 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ப ரேகாபியருடைய பிள்ளைகள் வம்சத்துல இருக்கிற அந்த யோனதாபுடைய பிள்ளைகள் எல்லாம் ஏன் அவன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதே, ஏன் நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். இப்ப நாம இங்க கற்றுக்கொள்றது என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்கணும். பிள்ளைகள் தகப்பன் இறந்து போனாலும் தகப்பன் என்ன சொன்னாரோ அதை செய்கிற குடும்பம். ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்துக்கு அனுப்பினார் எரேமியாவை? அங்க போய் பாரு, அவருடைய ஸ்பிரிச்சுவல் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. பிள்ளைகள் எல்லாம் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் எல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்க ஆவிக்குரிய நிலைமை சரியில்லை, ஆவிக்குரிய நிலை சரியில்லை. உலக பிரகாரமா ஓகேயா இருக்கிறோம், எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நம்மளை அழகுபடுத்தி கொண்டோம், நம்மளை சரிப்படுத்தி கொண்டோம். உலகம் எப்படி இருக்கோ அப்படி மாடிஃபை ஆயிட்டோம். இன்னைக்கு குடும்பங்கள் நிலைமை மாறிடுச்சு. எல்லா குடும்பங்களுடைய நிலைமையும் நாம் மாற்றி கொண்டோம். மற்றவங்களை பார்க்கிறோம், அவங்க அப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க. ஸ்தோத்திரம். நம்மளும் இப்படி இருக்கணும். நீ ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், அவங்களாம் நல்லா இருக்காங்கப்பா, ஏன் நம்ம ஒரு நல்ல வீட்டில் இருக்கலாமே. அப்ப நம்ம நிலைமையை மாற்றுகிற நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு வீட்டுக்குள்ள ஆவிக்குரிய நிலைமையை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு, போய் திராட்சை ரசத்தை வச்சு பாரு, அவன் குடிக்கிறானா இல்லையான்னு பாரு. ரேகாபியரோட வம்சம் திராட்சை ரசத்தை தொடமாட்டேன்ட்டான், ஏன்னா எங்க அப்பா எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ஸ்பிரிச்சுவல் நிலைமை தான் இன்னைக்கு சபைக்குள்ள சில குடும்பங்கள்ல இல்லை. பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமையை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஒழுங்கா காலேஜ் போனியா, ஒழுங்கா படிச்சியா, பணம் கட்டுறேன் உனக்காக, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஃபீஸ் கட்டியிருப்பேன் அப்படின்னா நம்ம சொல்றோமே தவிர, ஒரு ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு பிள்ளைகளை குறிச்சு நம்ம கேட்டோமா? ஆவிக்குரிய பிள்ளைகளை, ஆவிக்குரிய நிலைமையில பிள்ளைகளை கண்காணிக்கிறோமா? ஏண்டா ஒழுங்கா சர்ச்சு போனியாடா, ஒழுங்கா வந்து பைபிள் வாசியாடா, ஜோமனியா, ஏன் ஜோம் பண்றதுல ஒழுங்கா? ஆவிக்கிற நிலைமை முந்தி மாதிரி இல்ல. எந்த பெற்றோரும் கவனிக்கிற மாதிரி இல்ல, பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு குடும்பங்கள்ல. கடைசி நாட்கள் அப்படிதான் ஆகும்.
கடைசி நாட்கள் அப்படிதான் ஆகும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம், ஏமாற்றப்படுகிற காலம். இன்னைக்கு உலகம், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் உலக பிரகாரமா எப்படி தங்களை நல்லா வச்சுக்கலாம்னு யோசிக்கிறமே தவிர, எல்லா ஆவிக்குரிய ஒழுங்கும் என் குடும்பத்துக்குள்ள இருக்கா? பிள்ளைகள் கீழ்ப்படிதல் நடத்துறோமா? நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அது எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் சரி. நான் சொல்லட்டுமா, அதுதான் உங்க ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அதுதான். உங்க பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இல்ல. நீங்க ஒழுங்கா ஜெபித்து தேவனுக்கு முன்னாடி ஒழுங்கா வாழ்ந்தா நீங்க சொன்னா பிள்ளைங்க பயப்படும். இல்லைன்னா உங்களை கண்டுக்காது உங்க பிள்ளைங்க. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியறது இல்லை. நீங்க தேவனுக்கு முன்ன சரியா வாழல. அதனாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பயப்படுகிற நிலைமைக்கு பெற்றோர் வந்திருக்கிறீங்க. இது எந்த காலத்திலுமே இல்லாத ஒரு கொடூரம். என்ன தெரியுமா? பெற்றோர் பிள்ளைக்கு பயப்படுறாங்க. என் பிள்ளை என்ன சொல்லிடுவாளோ, அவ என்ன சொல்லுவாளோ, இவ என்ன சொல்லுவாளோ. பிள்ளைகள் அப்படி வளர்க்க கூடாது. என் பிள்ளைக்கு இன்னைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னைக்கு நான் கேள்வி கேட்பேன், ஏன் இவ்வளவு நேரம் தூங்குற? எந்திரி, படுக்கையில் இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு நேரம் டிவி பார்க்குற? ஆஃப் பண்ணு. ஜோமனியா, பைபிள் வாசித்தியா? இல்லப்பா, ஆஃப் பண்ணு. முதல்ல போ. என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் என் வீட்டுக்குள்ள. அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உங்களுக்கு இல்லைன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியாது. நீங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து தேவனுக்கு முன்னாடி கரெக்டா வாழ்ந்தா நீங்க சொன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு பயப்படும். எங்க அம்மா ஒரு தேவ மனுஷி, எங்க அம்மா ஜெபிக்கிறவங்க, எங்க அம்மா சொன்னா எங்க அம்மா வாயில விழக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க அதை பத்தி கவலையப்படுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இல்லை. ஆவிக்குரிய அதிகாரம் இல்லைன்னா நீங்க யார் சொன்னாலும் உங்க பிள்ளைங்க கேட்காது. நீங்க நல்ல ஆவிக்குரிய அதிகாரம் உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருந்து பாருங்க, உங்க பிள்ளை சொன்னா கீழ்ப்படியும், பயப்படும். வானா வாரம், நில்லுனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். பக்கத்து வீட பார்க்காதீங்க. பக்கத்து வீட பார்த்து கெட்டு போகாதீங்க. பக்கத்து வீட பார்த்து நம்ம பிள்ளைகளை வளர்க்காதீங்க. நமக்குன்னு ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்குது. ஆவிக்குரிய நிலைமையில தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் ஏன் ஆண்டவர் சொன்னார்? அங்க போய் அந்த பிள்ளைங்க தகப்பன் இல்லாவிட்டாலும் என்ன ஆவிக்குரிய நிலைமையில இருக்குன்னு பாரு. அதைத்தான் சபைக்கு காட்டுறார் ஆண்டவர். பாருப்பா, அப்பா இல்லைன்னாலும் குடிக்குதா வெறிக்குதான்னு பாரு. ஏன்னா எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு குடிக்காத. எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு, வீடியோ நிலத்தை வாங்காத, கூடாரங்களை குடியிரு. அவனுக்கு நல்ல நிலப்பல வசதிகளா இருந்தது. அவன் நினைச்சா வாங்கி இருக்கலாம், நினைச்சா வாங்கி இருக்கலாம். ஸ்தோத்திரம், ஆமென். இன்னைக்கு இருக்க நிலைமையில அப்படிதான் இன்னைக்கு குடும்பங்கள் இருக்குது. ஆவிக்குரிய நிலைமை கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் படி வாழ்றோமா? பிள்ளைகள் சபைக்கு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? நான் சிலர்கிட்ட கேட்கிறேன், ஏன் பையன் வரல? வேலைக்கு போயிட்டான் பாஸ்டர், வரமாட்டேன்ட்டான் பாஸ்டர். சொல்லக்கூடாது. அவன் இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா அது உங்க ஆவிக்குரிய அத்தாரிட்டி அதிகாரம் இல்லை. பிள்ளைகள் நம்ம ஆமாவா இல்லையா? நான் பைபிள்ல இருக்கிறத நான் பிரசங்கம் பண்றேன். நீங்கெல்லாம் சொல்றது பாஸ்டர் இந்த காலத்துல ஒத்து வராது பாஸ்டர். வேதம் எந்த காலத்துக்கு உரியது. ஆமென். இன்னைக்கு ரோம்ல இருக்கிற அந்த போப்பாண்டவர் அந்த கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? இது பைபிள் 2000 வருஷத்துக்கு முந்தின பைபிள், அது ரொம்ப ஓல்டு பைபிள். என்னவா சொல்லுங்க? ரொம்ப பழசாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வராது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். ஆண்டவர் சொன்ன உன்னை கொன்னே விடுவேன். பைபிள்ல இருக்கிற வசனத்தை மாத்தினாலோ ஒரு எழுத்தின் உறுப்பை எடுத்தாலோ அவன் மேல் என் வாதையை கூட்டுவேன். கர்த்தருடைய வாதை வரும். ஒரு வசனம் தொடக்கூடாது. இவனுங்க உட்கார்ந்துட்டு ஒரு கூட்ட கையில அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குது, பணபலம் இருக்கு. என்ன செய்யறான்? இன்னைக்கு உலகம் முழுசும் 200 கோடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க இஷ்டம் என்ன? இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல அப்படின்னா தனக்கு சாதகமா பைபிளை மாத்தணும். ஆணுக்கு கல்யாணம் வேணாங்குது, அவன் பண்ணி கொடுப்பான். சாதகமா மாத்துங்க, இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு மாத்துங்கன்றான். குடும்பங்கள் அப்படி ட்ரெண்டுக்கு மாத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. சில பாரம்பரியத்தை கைப்பற்றுன்னு சொல்லல, சில ஆவிக்குரிய பாரம்பரியங்கள் இருக்கும். நம்ம இப்படித்தான் ஒழுக்கமா வளர்க்கணும், இப்படித்தான் வாழணும், என் பிள்ளைகளை இப்படித்தான் நடத்தணும். சில பெற்றோர் நடத்துறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். கரெக்டா நடக்கிறீங்க. சண்டே ஸ்கூல்ல கரெக்டா வசனம் போடுறீங்க, பிள்ளைகளை கண்காணிக்கிறீங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? எங்க வீட்டு கீழே ஒரு இஸ்லாமிய குடும்பம் குடியிருக்காங்க. காலையில 6:30 மணிக்கு
சின்னோண்டு பையன், அவன் மிஞ்சி போன 4வது படிப்பான்னு நினைக்கிறேன், 3வது 4வது படி. அந்த கைலியை கட்டிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த அம்மா தன் வண்டியில் உட்கார வச்சுட்டு மசூதி கூட்டு போகும். மசூதி கூட்டு போய் அந்த குரானை படிக்க வைக்கிறாங்க. கூடவே இருந்து 3/4 மணி நேரம் படிக்க வச்சு 7 மணிக்கு கூட்டு வராங்க வீட்டுக்கு. நான் பைபிளை கற்றுக் கொடுக்குறேன், 6 மணிக்கு எந்த பேரண்டாவது கூட்டு வந்துடுவீங்களா? உங்க மனசாட்சி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒழுங்கு எங்க இருந்து வந்துச்சு? அதனாலதான் அவன் குரான் படிக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள் தெரியல, பைபிள் தெரியல. அபாக்கஸ் உள்ளாமா, அங்க உள்ளாமா, பைஜு சாப் வாங்கி கொடுக்கலாமா, எல்லாம் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, நான் வேணான்னு சொல்லல. ஆவிக்குரிய நிலைமையை கண்காணிங்க. பக்கத்துல இருக்க மசூதிக்கு போலன்னா அடுத்த நாள் மெசேஜ் வந்துருமா, ஏன் உங்க பையன் வரல குரான் படிக்கிறதுக்கு? 6 மணிக்கு கூட்டு போதுங்க, 7 மணிக்கு கூட்டு வராங்க. வாரத்துல 3 நாள் குரான் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் இங்க பைபிள் கற்றுக் கொடுக்குறேன். உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து 6 மணிக்கு காலைல சண்டே ஸ்கூல் விடுவீங்களா? சண்டே ஸ்கூலுக்கு கூட கூட்டு வர மாட்டேங்க உங்க பிள்ளைய. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முள்ளாதான் இருக்கும், உங்க பிள்ளைங்க முள்ளாதான் இருக்கும். உங்களுக்கு இப்ப தெரியாது, இப்ப நீங்க கஷ்டப்படாம சிரமப்படாம ஒன்றும் நடக்காது. எங்க அக்கா ஒரு காலத்துல எங்க அக்கா பையனை ரொம்ப தூரம் கூட்டு போவாங்க கிளாஸ்க்கு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு. 3 பஸ் ஏறி போவாங்க, வண்டி ஓட்ட தெரியாது. பையன் சின்ன பையன், கீபோர்டு வாசிக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. 2 வருஷம் அவனை கூட்டு போயிட்டு கீபோர்டு கூட்டு வரணும். இன்னைக்கு அவன் பெஸ்ட் மியூசிஷியனா இருக்கிறான். அவன் சொல்லுவான், எங்க அம்மா எனக்காக கஷ்டப்பட்டாங்க. பஸ் 3 பஸ் ஏறி போவாங்க, எங்க அம்மா என் கூட வருவாங்க. இன்னைக்கு ஓன் மியூசிக் ஸ்டுடியோ வச்சிருக்கான், மியூசிக் வாசிக்கிறான். அவங்க அம்மா பட்ட பிரயாசம். இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன பிரயாசப்படுறோம்னு சொல்லுங்க பிள்ளைகள். இந்த உண்மையை சொல்ல, இந்த ஒழுங்கு ஆவிக்குரிய சபைகள்ல இல்ல. அந்த இஸ்லாமிய குடும்பங்கள்ல நான் பார்க்கிறேன், அவ்வளோ ஒழுங்கா இருக்கிறாங்க. என் பையன் கிளம்பிட்டு 9 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். என்கிட்ட வந்து ஆடிக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், பைபிள் படிச்சியா? 2 நாளா பைபிள் படிக்கல, நீ உட்காந்து படி. 3/4 மணி நேரம் பைபிள் வாசிக்காம கூட்டு வர மாட்டேன்னு. கண்காணிங்க உங்க பிள்ளைய. ரேகாபியருடைய தகப்பன் சொன்னா, யோனதாப், என் பிள்ளைகள் ஒரு நாளும் திராட்சை ரசம் குடிக்காதீங்க இந்த தேசத்துல. ஏன் திராட்சை ரசம் குடிக்காத? மதி மயங்கி போயிடும். தேவனுக்கு விரோதமா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நீங்க செய்வீங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஒழுங்கா கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. அப்ப கற்றுக் கொடுத்தவன் ஒழுங்கா வாழ்ந்தனாலதான் பிள்ளைங்க தகப்பனை பார்த்து ஒழுங்கா வாழுது. பெற்றோர் ஒழுங்கா வாழ்ந்தா தானே இப்ப பிள்ளைங்க வாழும். கொஞ்சம் கடினம் தான், நான் சொல்ற உபதேசங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்ட சொல்ல உன் ஆவிக்குரிய நிலைமையை கண்காணி. அதனாலதான் எங்க போ, ரேகாபியருடைய வீட்டுக்கு போ, எழுந்து போய் பாருப்பா. அவருக்கு எதுக்கு கம்பேர் பண்றாரு? என் ஜனமாகி இஸ்ரவேல், ரேகாபியருடைய பிள்ளைகள் தகப்பன் சொன்ன, யோனதாப் சொன்ன அந்த வசனத்துக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியுது. ஆனா என் ஜனங்களோ, இஸ்ரவேலரோ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இது கதையல்ல, இது நிஜம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இது கதையை நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பொறுத்து தான் கடைசி நாட்கள்ல நீங்க தேவனுடைய வருகையில காணப்படுவீங்களா, காணப்பட மாட்டீங்களா? என் பிள்ளை நல்லா படிக்கிறா பாஸ்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க ஞானமா வரணும். ஆனா அதே ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்காணிங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு ஊழியக்காரனை பார்த்தா கையெடுக்க சொல்லுங்க. சபைக்கு வந்தா எல்லாத்தையும் கை கொடுத்து பழக சொல்லுங்க. இங்க வந்து உட்கார வச்சுட்டு செல்போனை கொடுத்து நோண்டிக்கிட்டு நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஆராய்ச்சிட்டோம்னு சொல்லவே கூடாது. ஒரு நாள் சொல்லக்கூடாது. அது வீட்டு கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, நாங்க வரும்போது பிள்ளைகளை உள்ள உட்கார வைக்கணும். அதான் ஆவிக்குரிய ஒழுங்கு. சில ஒழுங்குகளை கத்துக்கங்க, சில ஒழுங்குகளை கத்துக்கங்க. ஒரு கூட்டம் நடக்குதுன்னா பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு பாருங்க. ஐயோ, அவன் கேட்கவே மாட்டான், 4 சாத்து வைங்க. இப்பவே இந்த வயசுல அவன் கேட்கலன்னா அவன் பெரியவனா எப்படி கேட்பான்? பெரியவன் உங்க வார்த்தையை கேட்க மாட்டான். ரேகாபியர் வீட்டுக்கு போன்னு சொன்னது காரணம் என்ன? அங்க போய் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையை பாரு. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது? அவங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, பெற்றோர் கண்காணிங்க. ஆமீன் சொல்லுங்க. 2வது ஒரு வீட்டை குறித்து வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் எரேமியா எங்க போ சொன்னார்? நீ எழுந்து அப்படியே பின்னாடியே வரணும், டக்கு டக்குன்னு. எங்க போ சொன்னாரு? குயவனுடைய வீட்டுக்கு போ. முதல்ல ரேகாபியனுடைய வீட்டுக்கு போ. அவன் தகப்பன் யோனதான் என்ன சொன்னா? பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார். இஸ்ரவேலுக்கு சொல், ஒரு குடும்பத்துல இருக்க ஆவிக்குரிய நிலைமை கூட ஒரு தேசத்துல இல்ல, என் ஜனங்களுக்கு இல்ல. அதை போய் சொல்லு. ஆவிக்குரிய நிலைமையில ஒழுங்கா இருக்க சொல்லு, ஒழுங்கா வாழ சொல்லு. இரண்டாவது சொல்றார், எழுந்து நீ குயவனோட வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு நான் வார்த்தைகளை தெரிவிப்பேன். போ. அங்க போன பிறகுதான் நான் சொல்லுவேன் என்னன்னு. நேரா எழுந்து குயவனோட வீட்டுக்கு போறாரு. குயவனோட வீட்டுக்கு போனோன்னே அங்கே குயவன் வணைந்து கொண்டிருந்தான். திரிகையிலே என்ன செஞ்சானா? வணைந்து. குயவன் வணைந்து கொண்டிருந்த போது பார்த்துக்கிட்டே இருக்கான். மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியானபடி குயவன் அதை வேறே பாண்டமாய் செய்தான். ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். குயவனுடைய வீட்டுக்கு போனோன்னே அங்க திரிகையில திரித்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறான் மண்பாண்டம். அவன் கையிலே சரியா அந்த மண்ணு உட்காரல, கெட்டு போயிற்று. அப்படின்னா மண்ணு கெட்டு போகாது. மண்ணு கெட்டு போறதுல என்ன இருக்குது? மண்ணு சத்த வேணா இழக்கலாம், ஆனா மண் கெட்டு போயிட்டு என்ன அர்த்தம்னா, அழகா மண்பாண்டத்தை குடுவையா செய்து கொண்டிருக்கான், ஒரு பானையா செஞ்சுட்டு இருக்கான். அது அப்படியே தண்ணி அதிகமாயிருச்சோ இல்ல உள்ள கல்லு மண் இருச்சோ அப்படியே குழஞ்சு கீழே விழுந்துருச்சு, சைஸுக்கு வரல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கவனிச்சு பாரு. அப்ப மறுபடியும் அந்த மண்ணை எடுத்து மறுபடியும் தன் பார்வைக்கு சரியானபடி, ஸ்தோத்திரம், வேறே பாண்டமாய் வணைந்தான். இங்க ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறேன். நீ குயவனோட வீட்டுக்கு போ, அங்க இருக்கிற மனுஷனுடைய நிலைமை எப்படி அப்படின்னா, தேவன் வணைகிறபடி அங்க ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கு ஆவிக்குரிய நிலைமை. இப்ப ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாமெல்லாம் களிமண், அவர் குயவன். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் களிமண், அவர் குயவன். அவர் கைக்குள்ளான ஆடுகள். அவர் சித்தப்படி அவர் வணையணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு போனபடி நான் மறுபடியும் வணையணும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு முறை வாழ்க்கை கெட்டு போயிற்று. ஆண்டவர் கையில களிமண் கெட்டு போயிட்டு, குயவன் அவர், அவர் கையில நாம களிமண். அந்த களிமண்ணை வணையும் போது அது கெட்டு போகிறது. ஆனா குயவன் தூக்கி போடல. கெட்டு போன களிமண்ணை தன் பார்வைக்கு சரியானபடி வேற பாண்டமாய் வணைகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சபடி நம்ம வாழணும்னு நினைக்கிறது தவறு. ஆவிக்குரிய நிலைமையில என்ன பாஸ்டர் கஷ்டமா சொல்றீங்களே? ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா? 10ஆம் வகுப்பு கணக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 12ஆம் வகுப்பு கணக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் போகும்போது இன்னும் கணக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப அழுதுகிட்டே படிக்கும். இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு கஷ்டமா. பிஎஸ்சி முடிச்சோன்னு எம்எஸ்சி போகும். எம்எஸ்சி மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் டஃபா இருக்கும். அப்பா இதுக்கு மேல மேக்ஸே வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு தருணம் வரும்போது, பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு நோக்கம் வரும்போது, பிஹெச்டியோட கணக்கு இன்னும் கொஞ்சம். என்ன சொல்ல வரேன்? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 உபதேசம் கொஞ்சம் கஷ்டமா தான் கர்த்தர் பண்ணுவார். பழைய அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாட்டாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அதெல்லாம் நீங்க உள்ள வந்த போது, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கின போது ஈஸியான ஃபார்முலால கணக்கு கத்து கொடுப்பார். கர்த்தரை நம்புப்பா, கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார்ப்பா. இதையே நான் 10 வருஷமா 20 வருஷமா அரைச்சிட்டு இருக்க முடியுமா? இப்ப கணக்கு கொஞ்சம் அதிகமாகும், கணக்கு கொஞ்சம் டஃப் ஆகும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ இப்படிலாம் நாங்க எதிர்பார்க்கல. இது எதுக்காக? உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை உயர்த்துறதுக்காக தான் கர்த்தர் கொஞ்சம் கணக்கை டஃபாக்குறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் கணக்கை டஃப்பான கணக்கை கொஞ்சம் கற்றுக்கொள்ளும் போது அது பழக பழக அந்த கணக்கு இல்ல. இப்ப இதே பிரசங்கத்தை நான் இன்னொரு இடத்துல பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும்.
இன்னொரு இடத்துக்கு போய் இதே பிரசங்கத்தை ஒரு 3-4 முறை 5 முறை பிரசங்கம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, பார்க்காம பேசுவேன், வசனத்தையே பார்க்க மாட்டேன். ஏன்னா பேசி பேசி இப்போ எனக்கு மைண்ட்ல அதான் சுவிசேஷருடைய நிலைமை. 5 செய்தி தான் வச்சிருப்பாங்க, 50 சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. என்னடா இந்த ஊழியக்காரர் எங்க பாஸ்டர் பார்த்து பார்த்து படிக்கிறாரு வசனத்தை, வார வாரம் நோட்டை பார்க்கிறாரு, ஆனா அந்த ஊழியக்காரர் வந்து பார்க்காம அந்த பிரசங்கத்தை அவர் 50 முறை பண்ணிட்டாரு. 50 முறை பண்ண ஊழியக்காருக்கு அது ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, எங்க பாஸ்டர் வார வாரம் பார்த்து, நான் வார வாரம் புதுசா கொடுக்குறேன், 50 வாரம் தொடர்ந்து இதே பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க உட்காந்துருவீங்களா? அடுத்து என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியும், இப்ப நான் அடுத்து என்ன சொல்ல போறேன் உங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஊழியக்காரன் பாஸ்டருடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம். ஒரு பிரசங்கத்தை ஒரு முறைக்கு மேல பிரசங்கம் பண்ணவே முடியாது. ஸ்தோத்திரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கத்தை நான் பண்ணேன்னா பின்னாடி ஒன்று உட்காந்துருக்கு கரெக்டா சொல்லும், பாஸ்டர் இந்த டேட்ல இந்த பிரசங்கத்தை இப்படி பண்ணீங்க. ஆண்டவர் நான் பயப்படுறதுக்கு 2 ஆளை சபையில் உட்கார வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரெக்டா சொல்லிடுவீங்க. நிறைய பேர் எழுதிட்டு இருக்கீங்கல்ல, ரெக்கார்ட் ஆகுது இல்ல, இல்லைன்னா அட்லீஸ்ட் யூடியூப்பை பார்த்தாது நீங்க சொல்லிடுவீங்க, பாஸ் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அது சுவிசேஷன் நிலைமை அப்படி இல்லை. 5 பிரசங்கம் 50 சர்ச்சு போயிட்டு வந்துடுவாரு. அவர் திறக்கவே மாட்டார், பைபிள் மட்டும் தான் வச்சிருப்பார். நீங்க என்ன பிரசங்கம், பைபிள் தான் வச்சிருக்கிறாரு, ஒரு குறிப்பு கூட இல்லை. அது 100வது பிரசங்கமா இருக்கும் அந்த பிரசங்கம். இது கஷ்டம். இது வார வாரம் எடுத்து சுட்டு கொடுக்கிறது தான் கஷ்டம். கையில் இருந்த மண் கெட்டு போயிற்று, ஆனா ஆண்டவர் கெட விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை கெட்டு போக கூடாது. அது ஆண்டவர் என்னைக்குமே நான் தேவனுடைய திட்டத்துக்கு என்ன விட்டு கொடுத்துட்டேன்னா, பைபிள் ரொம்ப அழகா அவர் தன் பார்வைக்கு போனபடி அதை வேற பாண்டமா உங்க வாழ்க்கையில் சில நேரங்கள் டஃப் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரே திசையில போயிட்டே இருக்கிறீங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை போகுது. கடன் வாங்கி கடன் கொடுங்க, கடன் வாங்க கடன் கொடுங்க, இங்க இருந்து இதை வாங்குறீங்க, அதை வாங்க அதை வாங்குறீங்க, உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் இரு, நான் உன்னை வேற பாண்டமா வரைகிறேன். நீங்க இந்த இடத்துல தான் நீங்க தேவ சித்தத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு ஆண்டவரே. ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும், எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, என்னை வேற பாதையில நடத்துங்க. இங்கதான் கர்த்தர் உள்ள வருவார். இதுவரைக்கும் உள்ள வராத கர்த்தர் திருக்கையில போட்டு திருச்சி அது வழக்கம் போல அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு நாள் அது கெட்டு போன பிறகு பார்க்கிறேன், இனி உன் இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன், என் இஷ்டத்தின்படி என் பார்வைக்கு சரியானபடி உன்னை வணைகிறேன், நீ விட்டு கொடுத்தா தன் பார்வைக்கு சரியானபடி வேறே பாண்டமாய் உங்க வாழ்க்கையை கர்த்தர் வேற பாண்டமானா எஜமானுக்கு உபயோகமான பாண்டமா கர்த்தர் மாத்தணும்னு விரும்புறாரு. எங்கன்னா நீங்க விட்டு கொடுக்கும்போது தான். சில இடங்கள்ல உங்க வாழ்க்கை டஃப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், மேற்கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வாழ்க்கை வாழ்றதே ஒரு வெறுமையா இருக்கும். ஏன் ஆண்டவரே? அங்கதான் கர்த்தர் சொல்ற, நிறுத்து, என் கையில கொடு, நான் உன்னை வேற பாண்டமா வரைகிறேன், என் பார்வைக்கு சரியானபடி. இதுவரைக்கும் அவர் பார்வைக்கு சரியானபடி நான் வரல. அதனாலதான் சில நேரங்கள்ல கர்த்தர் வேறு விதத்துல நம்ம வாழ்க்கை நடத்துறார், உடைக்கிறார், உருவாக்குறார். ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நமக்கு. பைபிள் என்ன அழகா சொல்றார் ரோமர்ல, மிதியுண்ட களிமண்ணுக்கு குயவனுக்கு மிதியுண்ட களிமண் மேல் அதிகாரம் இல்லையோ? நம்மெல்லாம் மிதியுண்ட களிமண். ஆமென் சொல்லுங்க. மிதிக்கப்பட்ட களிமண்ணுக்கு தான் மவுசு ஜாஸ்தி. அது தெரியுமா உங்களுக்கு? வெட்டி எடுக்கப்பட்ட களிமண்ணை காட்டிலும் மிதிக்கப்பட்ட களிமண்ணுக்கு தான் வேல்யூ அதிகம். ஏன்னா குயவன் போட்டு அதை ஏறி நின்று மிதிப்பான். பானிபூரிக்கு மிதிக்கிறான் பார்த்தீங்களா? அப்படி மிதிப்பான். அதுதான் டேஸ்ட் பாஸ்டர். மிதிக்கிறதான் டேஸ்ட். உண்மை அதுதான். நான் அந்த மிதிக்கிறத சொல்லல. குயவன் அந்த மண்ணை போட்டு பார்த்துட்டீங்கன்னா தெரியும், மண்ணை குலைக்கிறது நல்லா போட்டு பல நேரங்கள், பல மணி நேரங்கள் அது மிதிப்பான். அவனுக்கு தெரியும் அந்த மண்ணில் ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அந்த மண்ணு அவன் பார்த்தோன்னே தெரியும், ஓ இது வணைகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் மண்ணை எடுத்து திருகி அப்படி சுத்தி விடுவான். சுத்தி விட்டு அதுல கொஞ்சம் மண்ணை வச்சு அழகா வணைவான். அப்ப அந்த மண் அங்க கெட்டு உழுவுதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் சரியா மிதிக்கலன்னு அர்த்தம். உங்களை இன்னும் ஆண்டவர் சரியா சொல்லு, இன்னும் சரியா போதும் பாஸ்டர், வாங்கின மிதியே போதும், இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. நீங்க சொல்லுவீங்க, அவரு இன்னும் வரலப்பா, என் பார்வைக்கு சரியா வரலப்பா, உன்னை வணையவே முடியலையே, நீ இவ்வளவு பெருசா இருந்தாலும் எப்படி வணைவேன்?
ஒழுங்கா வரமாட்டேங்கிறீங்களே. அவர் இழுக்கிற இழுப்புக்கு வரணும். அவர் அப்படின்னு உணர்த்தும் போது அவர் என்ன உணர்த்துறோ அதை செய்யணும். ஜெபம் பண்ண உணர்த்துவார். முரட்டாள் அந்த வேலையை செஞ்சு அப்புறம் செய்யலாம். பைபிள் வாசி ஞாபகப்படுத்துவார், உணர்த்துவார். அப்புறம் வாசிக்கலாம். இப்படி பல நாட்கள் போயிருச்சு. ஸ்தோத்திரம். 4 வாரம் ஆராதனை. ஆண்டவர் உணர்த்துவார். ஏன் இன்னைக்கு போக கூடாதா, நீ எழுந்து போக கூடாதா, நான் அடுத்த வாரம் போய்க்கிறேன். கஷ்டமா இருக்கு பஸ், இங்க இருந்து அங்க பஸ்ஸை பிடிச்சு போறது ஆண்டவரே கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் உங்களை இப்படி மிதிச்சாதான் அவர் வழிக்கு ஒழுங்கா வருவீங்க. என்ன அழகா குயவன் சொல்றான்ல, மிதியுண்ட களிமண். அந்த களிமண்ணை மிதிக்கும் போதே அவனுக்கு தெரியும் இது சாஃப்ட் ஆயிருச்சு. அந்த சாஃப்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் மிதிக்கிறத நிறுத்துவான். ஆமென் சொல்லுங்க. இன்னும் மிதி வாங்கித்தானே இருக்கீங்க, இன்னும் சாஃப்ட் ஆகல. சாஃப்ட் ஆகிறது அவருக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, நான் சாஃப்ட் ஆயிட்டேன் ஆண்டவரே அப்படி நீங்க சொல்லுவீங்க. இல்ல மகளே, இன்னும் கொஞ்சம் உப்புறதுக்கு கொஞ்சம் மாவு உப்புணும்னா கொஞ்சம் நல்லா நினைச்சணும், புரட்ட மாவை தேக்கினும் போட்டு. என் பொண்ணு சொன்ன, எப்படிப்பா இந்த ஆள் இவ்வளோ மாவை தேய்க்கிறான், அதுக்குன்னே ட்ரெயின் ஆயிருக்கான். காலைல 6 மணிக்கு பிறகு மாவை இவ்வளோ கொட்டி புரட்டா மாவை போட்டிருக்கான். உங்களெல்லாம் ஒட்டிக்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. 10 சப்பாத்தி மாவு போடுறதுக்குள்ளேயே இப்பெல்லாம் முடியல நம்மளால. ஒரு காலத்துல போட்டு செஞ்சு சுட்டு வறுத்த நாட்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு அளவா ஒரு 10 போடுறதுக்குள்ளேயே நீ சரியா நான் செய்யறேன்னா வீட்டுக்குள்ள சண்டை. நீ பேசுறியா நான் பேசுறேனா. புள்ள சொல்லுவ, நேத்தெல்லாம் பிசைஞ்சு கையெல்லாம் வலிக்குது. 10 தான் பிசைஞ்சிருப்பா. ஒரு காலம் பரட்டமா பிசைறன்னு பாருங்க, போட்டு சாப்பிட்டா வரணும்ல, அடிச்சோன்னு சுத்தணும்ல, அப்படி நூல் புரட்டா வரணும்ல, பன்னு புரட்டா வரணும்ல, எல்லாம் சாப்பிடணும் தானே, பன்னு சாப்பிடணும் தானே. பன்னு புரட்டா மாதிரி சாப்பிடணும், அந்த பன்னா வரணும். அது வரைக்கும் போட்டு அந்த மாவை செய்வான், பிணைவான். அதுதான் கர்த்தர். அவர் பார்வைக்கு போனபடி நீங்க வந்தா அதனுடைய மகிமையே வேற, அந்த வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமே வேற. ஆமென் சொல்லுங்க. விட்டு கொடுக்கணும், ஒழுங்குபடுத்தணும். ஸ்தோத்திரம். முரட்டாடு பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது. தேவன் வணைகிற விதத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, நீ விரும்புகிற பாத்திரமா நான் மாற விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் நான் சொன்ன வசனம் புரிஞ்சு சொல்லணும். எனக்காக கை தூக்க வேண்டாம். ஆண்டவரை, எங்கேயோ நான் இன்னும் மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஏன் நான் மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ஏன் தொடர்ந்து எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரல. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறார். நீ மிதிக்கப்பட்டாதான் குயவன் பார்வைக்கு சரியானபடி உன்னை வணையணும். அதுக்கு நீ இன்னும் மிதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சிலர் மிதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். சிலரை இப்பதான் கர்த்தர் மிதிக்க ஆரம்பிச்சிருக்கார். சிலரை மிதியுண்ட களிமண்ணா மாற்றி தன் கையில எடுத்து வேற பாண்டமா வணைந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகளை பயப்படாத, உன்னை நான் வேற பாண்டமா வணைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என் பார்வைக்கு சரியானபடி. இந்த காலையில் ஆண்டவர், இதுவரைக்கும் நீ உன் பார்வைக்கு எல்லாம் சரியானபடி போன, இப்ப மிதிக்கப்படுற அனுபவத்துக்குள்ள நீ இருக்கிற. இப்பதான் சிலருக்கு வசனமே புரியுது. இப்பதான் சிலருக்கு வாழ்க்கையே புரியுது. எங்கேயோ கர்த்தர் என்னமோ செய்தாரே, ஒன்னும் செய்யல. பயப்படாத. நீ மிதிக்கப்பட்டாதான் அவர் பார்வைக்கு போனபடி உன்னை சரியாய் வேறே பாண்டமாய் கர்த்தர் வணைந்து நிறுத்துவார். அப்பா, உங்க சித்தத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். சபை சொல்லட்டு இந்த காலையில கர்த்தர் உங்களோட பேசுறாரு. மிதியுண்ட களிமண்ணுக்கு குயவனுக்கு மிதியுண்ட களிமண் மேல் அதிகாரம் இல்லையோ, உன்னை எப்படி வேணா வணைகிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம். என் ஆண்டவர் சொல்ற, நீ களிமண், நான் குயவன். எத்தனை பேர் சொல்லுவேன், நான் களிமண் ஆண்டவரே. இந்த களிமண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. சில நேரத்தில் ஆண்டவரே, சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, மிதி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்னு சொல்லட்டுமா, அதை ஒரு நாள் தூக்கி போட மாட்டேன். என் குயவன் நல்ல குயவன். ஒரு மண்ணு சரியா வரலன்னா குயவன் தூக்கி போட்டுருவான், அந்த இடத்த மட்டும் பிச்சு தூக்கி போட்டுருவான். ஆனா மற்ற களிமண்ணை வச்சு நல்லதா உருவாக்குவான். ஆண்டவர் சொல்ல, நானும் அப்படிதான் மகளே. உன்னை மிதிக்கிறது நன்மைக்காக. உன்னை வேற பாண்டமா வணைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ உன்னை விட்டு கொடுத்தா நான் உன்னை வேற பாண்டமா சீக்கிரமா வணைஞ்சிடுவேன். அது உனக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். அப்பா,
உங்க கைகளில் உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறேன். என்னை நல்ல பாண்டமாய் வணையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறார். தேவனுக்கு மகிமை. பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு மகிமை 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. விருந்து வீட்டுக்கு போவதிலும் விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போக சொல்றாரு. விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன்னா அங்க ஒரு மனுஷனுடைய முடிவை நீ பார்ப்ப, இதை தன் மனதில் சிந்திப்பது நல்லது. போப்பா, ஒரு வீட்டுக்கு கர்த்தர் கூட்டு போறார். ஒருத்தனை ரேகாபியருடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவன் ஆவிக்குரிய நிலைமையை பாருங்க. அடுத்த ஆண்டவர் கொண்டு போய் குயவனுடைய வீட்டுக்கு கூட்டு போய், அப்பா நான் உன்னை மிதிக்கிறது நல்லதுதான் அப்படி என் ஜனத்துக்கு சொல்லு. அவனை வேற பாண்டமா வணைகிறேன். இப்ப சொல்றாரு, மூன்றாவது பிரசங்கில சொல்றாரு, ஓ துக்க விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்க துக்க வீட்டுக்கு போ. ஏன்னா அங்க ஒரு மனுஷனுடைய முடிவை பார்ப்பேன். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான், அந்த மனுஷன் எப்படி மரித்து போயிருக்கிறான், அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன. சரி, நிறைய பேருக்கு உணர்வு இருக்காது. எங்க உணர்வு வரும்னா ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது தான். அங்க போன பிறகுதான் நமக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படிதானே? கல்யாண வீட்டுக்கு போனா அங்க ஒண்ணும் தெரியாது. செத்து போனவெல்லாம் உயிரோட இருக்கமே நடிச்சிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் எல்லாம் இருக்கிறது போல சிரிச்சு பேசி உலகத்தை எப்படி சிரிச்சு ஏமாத்துறானோ அது போல உலக பிரகாரமா சிரிப்பான். அங்க ஒண்ணும் இருக்காது. அங்க ஒண்ணும் கற்றுக்கொள்ள முடியாது. கல்யாண வீட்டுல போலியாய் சிரிப்பது எப்படி, போலியாய் வாழ்வது எப்படி, பகட்டாய் வாழ்வது எப்படி, அப்படித்தான் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கை நன்மையான கருத்து, உருப்படியான கருத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் கதை சொன்னாரு, விருந்து வீட்டுக்கு போறத பாக்கிலும் நீ துக்க வீட்டுக்கு போ. அங்க போனா ஒண்ணு நீ கத்துக்குவ, ஒரு மனுஷனுடைய முடிவை கற்றுக்கொள்வாய். அங்க பாப்ப அவன் எப்படி வாழ்ந்தான், அப்படி அவன் எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மையா வாழ்ந்தானா, அநேகருக்கு பிரயோஜனமா வாழ்ந்தானா, இல்ல பிரயோஜனம் இல்லாம மரித்து போனானா. உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். ஏன் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போக சொன்னாரு? ஒரு மனிதனுடைய முடிவை பார்ப்பதற்காய். இந்த உலகத்துல நான் வாழும்போது ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரயோஜனமா வாழ்ந்தேனா வாழலையா? சிலருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாமலே முடிஞ்சு போச்சே. தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாம பூமியில வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? 90 வயசு வாழ்ந்து அவன் தேவனுக்கு பிரியமே இல்லாம, ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிக்கிறான்னா அவன் முடிவை நீங்க நல்லா பார்ப்பீங்க. உலக பிரகாரமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மனுஷன் உலகத்துல நல்லா வாழ்ந்திருக்கான்னு எதை பார்த்து சொல்லுவாங்க? அவன் சாவுல தான் சொல்லுவாங்களாம். அவனுக்கு நிறைய மாலைகள் விழுந்துச்சுன்னா அவன் நல்லா வாழ்ந்திருக்கான்னு அர்த்தமா. அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. நிறைய மாலைகள் வந்து விழுதுன்னா அவளை பேத்த சம்பாரிச்சு வச்சிருப்பானா. சிலருடைய மரணத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, உறவுகள் கூட வந்திருக்க மாட்டான். எத்தனையோ மரணங்கள் நான் அப்படி போச்சிருக்கேன். நானும் அவங்க வீட்டார் மட்டும் தான் கூட போவோம், யாரும் வரமாட்டாங்க. உறவுகளே இருக்க. சில சாவுல பாத்தீங்கன்னா உறவுகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, ஜேன்னு திரண்டு போவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாவு வீட்டுக்கு நீ போய் பாரு, ஒரு மனுஷனை முடிவை பாரு, அந்த முடிவை மனசுல சிந்தி. இந்த முடிவுக்கு முன்பாக நான் இந்த பூமியில இயேசுவுக்காக என்ன செய்து வாழ்ந்தேன், ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனமா வாழ்ந்தேன், என்ன பிரயோஜனமா வாழ்ந்தோம்? நமக்கு பிரயோஜனமா வாழ்றோம், என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா வாழ்றேன், என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா வாழ்றேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிற, நீ எனக்கு என்ன பிரயோஜனமா வாழ்ந்த? செத்து போனவனுடைய முடிவை பாரு. அங்க அவனால அவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்றேன், இனி செத்தவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. யானை இருந்தாலும் 1000 பொன், யானை செத்தாலும் 1000 பொன். அப்படின்னா அதனால நிறைய பிரயோஜனம் இருந்துச்சு. அதை வச்சு மரத்தை தூக்குவான், அதை வச்சு காசு சம்பாதிப்பான். அது செத்து போச்சுன்னா தண்டத்தை வெட்டி வித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். அதுதான் யானை இருந்தால் 1000 பொன், செத்தால் 1000 பொண்ணு. சிலர் சொல்லுவாங்க, இவன் செத்துங்க எடுத்தாண்டா அப்படிம்பாங்க பத்திரிகையில. செத்த பிறகும் அவனால அவன் நிறைய பிரச்சனை, நிறைய கடனை வச்சுட்டு போயிடுவான். அதனால என்ன செய்வான்?
இவன் செத்த பிறகும் நம்மளை நிம்மதியா வாழ உள்ள எங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொன்னான்னா அவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷன் செத்துட்டான், இன்னைக்கு செத்த இதை மனதில் சிந்திப்பான். இவனால என்ன பிரயோஜனம்? இனி இவனால பிரயோஜனம் இல்லை, இருந்த போதும் இவனால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அதுதான் அவன் மனதில் வைக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவனுக்கு பிரயோஜனம். உயிர் இல்லாத ஒரு மனிதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அங்க போய் பாரு, செத்தவன் அசையாம கிடப்பான், ஒரு சுவாசம் இல்லை அவனுக்குள்ள. இனி அந்த குடும்பத்துக்கு அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சாவு புதைக்க போதும், சாவை புதைக்க போகும் வயசானவங்க தான், பெட்டியில வச்சாச்சு, எல்லாரும் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அந்த அம்மா மூக்குத்தி போட்டிருக்கு. செத்த பணத்துல என்ன இருக்குது? மூக்குத்தி இருக்கு. அதை வச்சு மூட போகும்போது ஒருத்தர் சொல்றான், ஐயோ மூக்குத்தி இருக்குங்க அப்படின்னா. உடனே இந்த பொண்ணு அழுகுறா, ஐயோ விட்டுருங்க, எங்க அம்மாவுக்கு மூக்குத்தி இருக்கட்டும். புருஷன் படி பைத்தியக்காரி, கழட்டி முதல்ல எல்லாத்தையும். அழகா போனா அவனே மருமகனே கழட்டிக்கிட்டான் மூக்குத்திய. உயிரோட இருக்கும் மாமனார் மாமியார் மூக்கில் கை வச்சிருப்பானா? வெட்டி போட மாட்டா மாமியார் மருமகன். செத்து போன மாமியார் மூக்கில் கையை வச்சு அழகாக கழட்டுறான். எத்தனை மூக்குத்தியை கழட்டினான தெரியல. சோத்திரம். நான் எங்கேயாவது விட்டுருவானு யோசித்தேன். திருகாணி நேரத்தை கீழே விழுந்துடும். அவ்வளவு நேக்கா கழட்டி 2 மூக்குத்தியும் போட்டு டைட் பண்ணி பொண்டாட்டி கீழே கொடுத்து பத்திரமா வை. இதுதான் செத்தவனுடைய நிலைமை. நான் அப்பதான் நினைச்சேன், இல்ல ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். ஏன்னா இவன் புதைக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், புதைக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை இந்த பக்கம் போனோன்னு அவனுக்கு என்ன, அடுத்த நிமிஷமே தோண்டி மூக்க அறுத்துருமா. அறுத்த தெரியவா போகுது, ரத்தம் வரவா போகுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். செத்தவனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன், நீ பைபிள்ல தான் வெளிப்படுத்த விஷயம், நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனை போல இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையினால தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க ஒண்ணு யோசித்துக்கங்க, நீங்க தேவன் சபைக்குள்ள வச்சிருக்கிற நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த விதத்திலையாவது பிரயோஜனமா இருக்கணும். சொல்ல மாட்டீங்க. அப்பயும் ஒரு ஜீவன் தான் அங்க கை தூக்குது. ஆமா நான் இருப்பேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைங்க. ஆனா சபையில செய்யற வேலை ஒரு நாள் குறையில. அந்த அம்மாவுக்கு புருஷன் 2 கிட்னியும் பழுதாகி புருஷனை பக்கத்துல உட்காந்து பார்க்கணும். ஆனா அவரை படுக்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு நேத்தெல்லாம் சபையில வந்து வேலை செஞ்சு, இந்த சபையில என்ன இத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க, இத்தனை வாலி பிள்ளைங்க இருக்கிறீங்க. வாலி பிள்ளை 40 வயசுக்குள்ள இருந்தா அது வாலிபம் தான். வந்து ஒரு வேலை செய்யக்கூடாது சபையில, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒண்ணு யாரோ ஒருத்தர் செய்யட்டும் சபையில. பாசி யாரையோ வச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை, யாருமே இல்லைன்னு நான் செய்வேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நியமிக்கப்பட்டவன், நான் செஞ்சுட்டு போறேன். ஆனா சபையில் இத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு சாட்டர்டே வந்து பாஸ்டர் சொல்லுங்க நான் வரேன். ஃபோன் பண்ணி கேட்டா எனக்கு கையை வலிக்குது, காலை வலிக்குது. ஆனா வேலை செய்ய மட்டும் உங்களுக்கு எந்த கை வலி வராது, கால் வலி வராது. உங்க வேலையை நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க. அது ஒரு பெரிய துக்ககரமான ஒரு சம்பவம் சபையில. இவ்வளவு பெரிய சபையில வேலை செய்ய ஆள் இல்லை. இப்ப எனக்கு ஒரு சாட்டர்டே வந்துட்டு மாசத்துல ஒரு நாள் சொல்லுங்க நான் வந்து செய்யறேன் பாரு. நீ என்ன தேவனுடைய ராஜ்யத்து பிரயோஜனம், நீ உங்களால என்ன பிரயோஜனம் சொல்லுங்களேன். நீங்க வரீங்க, அழகா வரீங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கா, கர்த்தர் என்ன கார் கொடுத்துருக்க. அப்படித்தானே? அமெரிக்காவில் ஒரு சபையில் ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருந்தாங்க. வாசித்தேன், நான் பார்க்கல, அந்த சம்பவத்தை வாசித்தேன். அந்த அம்மா நல்ல ஒரு நைட் பேண்ட் ஷர்ட் போட்டு அதிகாலையில் வந்து காலையில் சபையை ஆயத்தம் பண்ணுறதுக்கு கூட்டுது. அப்போ அந்த பாஸ்டரை பார்க்க வந்த ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த சிட்டியில், அந்த அம்மாவை பார்க்குறோம். அவ்வளோ பெரிய சபையை கூட்டி க்ளீன் பண்ணுது. அப்போ ரொம்ப நேரம் நின்றுட்டு அந்த அம்மா போகும்போது வெளியில் வரும்போது ஒரு கார்டு ஒன்று கொடுத்து, நான் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை தரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ பெரிய ஆள் இருந்து நீங்கள் ஒரே ஒரு ஆள் வந்து காலையில் வேலை செய்கிறீங்க, சேரெல்லாம் போட்டீங்க, கூட்டிங்க, எல்லாம் செஞ்சீங்க, தொடச்சிங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது எனக்கு மனசு இல்லை.
ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினா, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க சொல்லி, நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை தரேன், நீங்கள் நாளை காலையில் வந்து பாருங்கள், இதான் என் கம்பெனி. அதை மசிச்சுக்கிட்டே போய் ஒரு பெரிய கார் ஒன்று நின்றுச்சு. காரை திறந்து தான் தொடர்பு மாற்ற காருக்குள்ளே வச்சு அவன் பார்க்குறான், இப்படி உங்களுக்கு இப்படி இந்த கார்? இந்த அம்மா காருக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, இது ஏன் கம்பெனி அப்படி. அந்த கம்பெனி வந்து பார்க்குறான், இவன் அந்த கம்பெனியில் தான் ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவன். அந்த பெரிய கம்பெனியில் ஜாப் எடுத்து இவன் செய்கிறவன். இவன் கம்பெனி சின்னது. ஆனால் இந்த அம்மா அவன் பார்த்துட்டு, உங்களை நான் பார்த்ததே இல்லையே, ஐ எம் தி CEO of this company. அசந்துட்டானா? நீ நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணம், பொருள், படிப்பு, வேலை, அந்தஸ்தெல்லாம் ஒரு காரணமே இல்லை. கொஞ்சம் நல்லா ஆயிட்டீங்க, வசதி ஆயிட்டீங்க, கொஞ்சம் பணம் காசெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் சபையில் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவ்வளோ பெரிய CEO அந்த அம்மா கம்பெனிக்கு. நான் சொல்கிறேன், ஆயிரக்கணக்கில் என் வேலை இருக்கேன் கம்பெனியில், ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நான் ஒன்றும் இல்லை. இந்த உயர்வும், இந்த பணமும், இந்த படிப்பும், அந்தஸ்தும் நான் இந்த சபைக்கு வந்த பிறகு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உங்களை தாழ்த்துறதுக்கு மனசு இல்லை. நீ 1000 வேலை செய்யுங்க, 1000 காசு வைங்க, 1000 பணம் வைங்க, தேவனுடைய சமூகத்துக்கு ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இந்த அழகும், அந்தஸ்தும், படிப்பும் எல்லாம் யார் கொடுத்தது? தேவனுடைய ஆலயத்தில் ஒன்றும் இல்லை. மரித்தவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ மரிச்சவனா இருந்துடாத. ஆமென் சொல்லுங்க. ஏன் விருந்து வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னார்? ஏன் மரண வீட்டுக்கு போனாரு? அங்க போய் பார், அவனால ஏதாவது பிரயோஜனமா இருப்பார். அவனால ஒரு அவன் சொன்னார், பிரயோஜனமற்றவனா இருந்துடாத. வந்துட்டு அழகா உட்காந்துட்டு செய்தியை கேட்டுட்டு, ரைட், பை பை, அடுத்த வாரம் வரோம். இந்த சபையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சபைக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு எப்பொழுதுமே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் கேட்டு வேலை வாங்குங்க என்கிட்ட. பாஸ்டர் நான் செய்கிறேன், என்னால் சனிக்கிழமை வர முடியாது, நான் புதன்கிழமையே செஞ்சுட்டு போட்டுமா, வாங்க ஒரு 2 வேலை தரேன், செய்யுங்க. பாவம், அந்த 2 ஜென்மம் தான், அந்த 2 ஆட்கள் தான் அழுதுகிட்டே இருக்குது. நான் சொன்னேன், ஏமா முடிஞ்சா செய், யார் வரல, அவங்க வரல, இவங்க வேலை செய்யல சொல்லவே கூடாது. நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்தில் போய் அந்த மலை கோயிலை கூட்டி அந்த மலைசாமியை கழுவி விட்டு, சனிக்கிழமையான காலைல 5 மணிக்கு போயிடுவாங்க புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவியும் போய் அந்த சாமியார் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட உட்காந்து அந்த மலை கோயில் எல்லாம் கிளீன் பண்ணி, வாரந்தோறும் அவ்வளோ குப்பை கிடக்குமா, அவ்வளோத்தையும் கழுவி தொடச்சி நைட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க. இன்னைக்கு அதே வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த சபையில் முகம் கோணாமல் செய்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ செய்யுங்கன்ற உங்கள் வாலிப பிள்ளைகளை அனுப்புங்க. போயிட்டு வா, வீட்டில் தானே உட்காந்துருக்க, கர்த்தருடைய ஆளு. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 9 மணிக்கு போறியா, 7 மணிக்கு போய் வீட்டு சர்ச்சில் வேலை செஞ்சுட்டு வா. சொல்லுங்களேன், உங்களால் ஏதோ பிரயோஜனம் இருக்கட்டும். உங்களால் தான் முடியாது, உங்கள் வாலிப பிள்ளையால் முடியுமா? ஏன் வாலிப பிள்ளைங்க செய்கிறது இல்லை? அழகாக வரீங்க, மேலே நிற்கிறீங்க, பாட்டு பாடணும், ஆராதிக்க, இதல்ல. செத்தவனால ஒரு பிரயோஜனம் இல்லை, உயிரோடு இருக்கிறவனால தான் பிரயோஜனம். ஆமென். இதை தான் கர்த்தர் சொன்னார், நீ விருந்து வீட்டுக்கு போகாத, மரண வீட்டுக்கு போ, துக்க வீட்டுக்கு போ. அங்கே ஒரு மனுஷன் முடிவை காண்பாய், அதை நீ மனதிலே சிந்தி உன்னால தேவனுக்கு பிரயோஜனமாக்கும். 4வது ஒரு வீட்டை குறித்து வாசித்து நாம் கடந்து போகலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் நான் வாசிக்கிறோம். Gospel book of Luke chapter 19. லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 9ஆம் வசனத்தை நீங்களும் நானும் அங்கே வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போறார். அந்த வீட்டுல ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார். சகேயுனுடைய வீட்டுக்கு போகிறார். சகேயு வழியில் ஆண்டவரை சந்திக்கிறான். இயேசு அவன் வீட்டுக்கு போகணும், இன்றைக்கு வா, நான் உன் வீட்டுக்கு வந்து தங்கணும். கூட்டு போறார். கூட்டு போனோன்னே ஆண்டவர் இந்த வசனத்தில் 9ஆம் வசனத்தில் இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. சகேயுனுடைய வீட்டில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சகேயுனுடைய வீட்டுக்கு எதுக்காக ஆண்டவர் கூட்டு போனார்? அங்க அந்த வீட்டில் இயேசு போன பிறகு ஒரு பெரிய மனம் திரும்புதல் இருந்தது. ஆமென். அது வரைக்கும் ஒரு யூதன் தான், அது வரைக்கும் ஒன்று ஆயக்காரன் தான், அது வரைக்கும் ஒன்று ஐஸ்வர்யவான் தான், எல்லாராலும் புகழப்பட்ட ஒரு மனிதன். ஆனா இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தபோது அந்த வாழ்க்கை
எப்படி மாறுகிறது? அந்த வீட்டுக்குள்ள போனோன்னே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னா அந்த வீட்டுல அது வரைக்கும் சரியான மனம் திரும்புதல் இல்லை. அவன் நினைச்சுக்கிட்டான், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அதனால நான் யாருக்கும் துன்பப்படுத்துகிற ஒரு ஆள் இல்லை. கடவுளுடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அதான் முக்கியம். இவன் வீட்டுக்கு ஆண்டவர் உள்ள போனோன்னே அந்த வீட்டுக்குள்ள எதையுமே வாயை திறந்து சொல்லல ஆண்டவர். நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்க, அநியாயம் பட்டி வாங்கின, மோசமா வாழ்ந்த, எல்லாரும் உன்னைய பாவின்றான், இதெல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. வீட்டுக்கு போனோன்னே அவன் சொல்றான், ஆண்டவரே நானு யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளை தனியா திரும்ப கொடுத்தேன். அந்த இடத்த வாசிங்கம்மா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றான்? ரெண்டு காரியம் சொல்றான். என் ஆஸ்திகளில் பாதியை கொடுக்கிறேன். எந்த மனுஷனுக்கு ஒரு என்ன வரணும் பாருங்களேன். ஆண்டவர் குடுன்னு சொல்லல, ஆண்டவர் இப்படி செய்யணும் சொல்லல. எப்படி இந்த மாற்றம் அவனுக்குள்ள? அது வரைக்கும் தனக்குன்னு சேர்த்து சம்பாதித்து வைத்து அநேகருடைய பார்வையில் அவன் ஒரு பாவி. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 7ஆம் வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசு போன வீடு ஒரு பாவியின் வீடு அப்படின்னு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் முறுமுறுத்தார்கள். ஏன் இந்த வீட்டுக்கு போறார்? போயும் அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காதவன். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் அநியாயமா வாங்கினவன். ஏன்னா அவன் பேரே பாவியான மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல அவனை பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க? ரொம்ப மோசமான ஆளுப்பா, இவன் செத்தா நரகத்துக்கு தான்ப்பா. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல சிலரை வச்சிருப்பீங்க, இவன் செத்தான நரகத்துக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. சிலரை நம்ம எடை போட்டு வச்சிருப்போம், இவன் துன்மார்க்கமானவன், குடிச்சு வெறிக்கிறான், அவன் செத்தான நேர டிக்கெட் நரகத்துக்கு தான் அப்படிம்போம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வீட்டுக்கு ஆண்டவர் போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போய் நின்னோன அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கினது உண்டானா? வாங்கியிருக்கான், அதை திருப்பி நாளத்தனைய திரும்புது. ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல் பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்தா, அந்த வீட்டுக்கு வந்தா, அந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் எப்படி மாற்றமடைகிறா? இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காம தனக்குத்தானே சேர்த்து வச்ச ஒரு மனுஷன் முறையா சொல்றான், என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வீட்டில் சொன்னாரு, ரட்சிப்பு வந்துருச்சு. ஆமென். டிஜிஎஸ் அங்கிள் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும், அவன் முதல்ல அவன் பாக்கெட் ரட்சிக்கப்படணுமா? ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல எது ரட்சிக்கப்படணும்? அவன் பாக்கெட் ரட்சிக்கப்படணுமா? அப்படின்னா என்ன? நல்லா கொடுக்கறவனா இருக்கணுமா? இஸ் சச் அ கிவர். டிஜி சங்கிள்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க, நல்ல ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த மனுஷன் ஆஸ்திகளாம் பாருங்க எவ்வளவு பெருகி இருக்கு பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. இது வரைக்கும் கொடுக்காதவன், தனக்குத்தானே சேர்த்து வச்சவன் அந்த வீட்டுக்கு ஆண்டு சொல்ல, வா அந்த வீட்டுக்கு ஒன்று காட்டுறீங்க, வா ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதலை பார். அவன் எப்படி மனம் திரும்புறான் பார். நான் சொல்றேன், எந்த இடத்துல மனம் திரும்பணுமோ அந்த இடத்துல மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அவன் ஒன்னும் போய் வேசித்தனம் பண்ணல, விபச்சாரம் பண்ணல, கொள்ளை அடிக்கல, அவன் யார் வீட்டை திருடல, ஆனா அநியாயமா வாங்கியிருக்கான். சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு வரும்போது எந்த இடத்துல மனம் திரும்பணுமோ அங்க திரும்பணும். நீங்க எல்லாத்திலையும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வரும்போது சொல்லுவார், நீ சரியாக ஜெபிக்காதாலா சரியா ஜெபம், உபவாசிக்காதாலா உபவாசம், ஆண்டவருக்கு சரியா கொடுக்காதாலா கரெக்டா கொடு. அந்த இடத்துல எந்த இடத்துல எனக்கு ரட்சிப்பு வேணுமோ அந்த இடத்துல இந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்ல, இனிமேட் நான் திருட மாட்டேன் ஆண்டவரே, இனிமேட் நான் ஆண்டவரே அநியாயமா பேச மாட்டேன் ஆண்டவரே, கெட்ட வார்த்தை பேச அப்படிலாம் சொல்லல. நான் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அது வரைக்கும் ஒழுங்கா யாருக்கும் கொடுக்கல, தனக்குத்தானே சேர்த்து வச்சான். சொல்றான், அநியாயமா வாங்கினது உண்டானா, வட்டிக்கு விட்டு பணத்தை சம்பாரிச்சு, ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவேன், என்ன வேணா உங்க பணத்தை செலவு பண்ணுங்க, ஆனா வட்டி போட்டு விட்டுறாங்க.
சந்ததி ஆசீர்வாதமாவே இருக்காது. ஏன்னா நான் அதுக்கு ரொம்ப பயப்படுவேன். கர்த்தர் நமக்கு கொடுக்குற பணம் எல்லாம் வட்டிக்கு கொடுப்பதற்காக அல்ல. அவன் சொல்லுங்க, நம்ம கையில் ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வந்து அரிக்க முடியாது. வட்டி கூட்டலாமா? 5 ரூபாய்க்கு வட்டி கூட்டா சோத்துறான். ஐயோ 5,000 ரூபாய் 10 ரூபாய்க்கு, என் கணக்கு தப்பா கூட இருக்கலாம். 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி அநியாயமா விட்டு சம்பாரிச்சு இன்னைக்கு குடும்பங்கள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கு தேசத்துல. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் கோடீஸ்வரன் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கார். அவர் சொல்றாரு, ஆரம்பத்துல அவர் கட்டுற மேஸ்திரி சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் பயங்கரமா வட்டி கொடுவாராம். ஒரு 5,000 வந்துச்சுன்னா உடனே வட்டி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் அவங்க மாமனார் வந்தாராம். அவர் சொல்றாரு, சார் நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேன்? என் மாமனார் வந்தார் ஒரு நாள். என்ன வட்டி கொடுறேன்னு கேள்விப்பட்டேனே நீ? ஆமா வட்டி சொன்ன. இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாங்க. ஒரு புறஜாதிங்க, ஒரு புறஜாதி. என் மாமனார் சொன்னார், இந்த ஒரு காரியத்தை செஞ்ச உன் குடும்பமே இல்லாம போயிடும், என் பிள்ளைய நான் பார்க்க முடியாம போயிடும், நீ அந்த காரியத்தை செய்யாத. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல அப்படி செஞ்சவெல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் இல்ல, மண்ணோடு மண்ணா போயிட்டான். அந்த வார்த்தை சொன்னதுல இருந்து சார் நான் வட்டி கூட நிறுத்திட்டேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இங்க கற்றுக்கொள்ளணும். அவன் அதுவரைக்கும் தனக்குத்தானேன்னு வச்சிருந்த ஆஸ்திகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறத. you have to be such a giver. நீங்க தேவனுக்கு கொடுக்கிறவனா, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவன். ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நல்லா கொடுக்கிறவனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த இருதயத்தை கேட்டு வாங்குங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. நீ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண அப்படியே முழங்கால் போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கொடுக்கிற இருதயம் அப்படிலாம் சொல்ல. நீ நடக்கும்போது, உட்காரும்போது, பேசும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கிற இருதயம் உள்ளவனா இருக்கணும், ஏழைகளை கண்டா இறங்குகிறவனா இருக்கணும். ஆமென். எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், துபாயில வேலை பார்த்தார். நல்லா கொடுக்குறவன், சாகுற வரைக்கும் கொடுத்தாருங்க. மனுஷன் வீட்டில் தனக்கு எதையுமே வச்சுக்கல. அங்கிருந்து கொண்டு வந்த கம்ப்யூட்டர்லாம் மிஷினரி சங்கத்துக்கு கொடுத்துட்டார். துபாயிலேருந்து வரும்போது அவ்வளோ கொண்டு வந்தார். ஏழைகளுக்கு பாக்கெட்ல வெளியில போனா இவ்வளோ சில்லற காசு வச்சிருப்பாரு. இந்த 2 பாக்கெட்லையும் சர்ச்சுக்கு போகும்போது வாசல்ல உட்காந்து, சிஎஸ்ஐ தான் போவாங்க, சர்ச்சுக்கு போகும்போது வாசல்ல உட்காந்து போவாங்க. இந்த பக்கம் 5 பிச்சைக்கா, இந்த பக்கம். இவர் வரும்போது அத்தனை பேரும் கண்ணும் அகல விரியும். இன்னைக்கு என்ன கையை விட்டு அப்படி அப்படி கொத்தா அள்ளி போடுவார். எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அந்த சில்லற காசு. 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா அப்படி அள்ளி போடுவார். அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது சொல்லுவாரு, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படிதான் மனிதர்களை நாங்க பார்க்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், கர்த்தருக்கு கொடுக்கிறவன். அப்ப இந்த வீட்டுல போனோன்னு ஆண்டவர் எங்க மனம் திரும்புதல் வேணுமோ அங்க மனம் திரும்புதல். சிலர் நம்ம தரித்திரங்களை சந்திக்க கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு ஆண்டவர் ஏன் போன்னு சொன்னாரு? அங்கே ஒரு மனிதன், கொடுக்காத ஒரு மனிதன், ஆண்டவர் போன கொடுக்கிற மனிதனாய் மாறினார். கடைசி ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10, Matthew chapter 10 verse 12 and 13. 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசித்துருவோம். ஒருவன் வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீடு அதற்கு பாத்திரமாயிருந்தால். ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கணும். அபாத்திரவானா இருந்தால் 2 காரியம் சொல்றாரு. ஒன்னு பாத்திரவான், இன்னொன்னு அபாத்திரவான். ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. 2 விதமான வீட்டை காட்டுறாரு. வீட்டுக்குள்ள போ, நீ அதை வாழ்த்துகிறார். ஸ்தோத்திரம். நான் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டை என்ன செய்வேன்? வாழ்த்திட்டு உள்ள வருவேன். ஆனா சொல்ல, நீ வாழ்த்து. அது பாத்திரமா இருந்தா அந்த வாழ்த்துதல் அந்த வீட்டுக்குள்ள தங்கட்டும். நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்? அந்த வீட்டுக்குள்ள அப்படியே வாழ்த்துதல் தங்கும். நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சபிச்சதாக எனக்கு தெரியல. சபிக்க முடியாது. உங்களை வாழ்த்துறது தான் கர்த்தர் என்ன அனுப்புறார்.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டுக்குள்ள பாத்திரமா இருந்தா அவர்கள் அந்த வாழ்த்தில் தங்கும். அபாத்திரமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் உன்கிட்ட திரும்பி வந்துடும். நான் எடுத்துட்டு திருப்பி வந்துருவேன். ஒரு வீட்டுக்குள்ள பாத்திரவான் அப்படின்னா என்ன? ஒரு வீடு ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டும். கொர்நேலியுவை குறித்து வாசிக்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தேவதூதன் வருகிறான். பகலின் ஏறக்குறைய 3ஆம் மணி வேளையிலே, 9ஆம் மணி வேளையிலே ஒரு தேவதூதன் வந்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு தேவதூதன் ஒரு வீட்டை விசிட் பண்றான்னா அந்த வீடு பாத்திரமா இருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்? கொர்நேலியு என்கிற ஒரு ஜெபிக்கிற மனிதன் அந்த வீட்டுக்குள்ள இருந்தான். கொர்நேலியு என்கிற ஒரு உபவாசிக்கிற மனிதன். அவன் சொல்றான், அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பேதுருவை பார்த்தோன்னு சொல்றான், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள உபவாசம், அந்த வீட்டுக்குள்ள ஜெபம், இதுதான் அந்த வீட்டை பாத்திரம் உள்ள வீடா மாற்றும். உங்க வீட்டுக்குள்ள வாழ்த்துதல் தங்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள உபவாசம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆதி நாட்களை போல நான் சொல்றேன் எப்படின்னா, 30 வருஷம் நான் ஊழியத்துக்கு வந்த புதிதுல ஒரு சபையில உபவாசம்னு சொல்லிட்டா அத்தனை பேர் உபவாசம் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க அத்தனை பேர் ஊழியக்காரங்க வார்த்தைக்கு பயப்படுவாங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம குடும்பமா உபவாசம் இருக்கணும். இன்னைக்கு அந்த நிலைமையெல்லாம் சபையில இல்லை. 3 நாள் கன்வென்ஷன், 3 நாள் ஜனங்க லீவ் போட்டு அங்கேயே விழுந்து கிடப்பாங்க. இப்பெல்லாம் நான் எந்த கூட்டத்தையும் நடத்துறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்தா தான் போச்சு. ஒரு விசேஷ கூட்டம் நடத்தணும், ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தணும்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் வருவீங்க? அவங்க நடத்திட்டு நம்ம வேலைக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுகிற மனநிலைமையில் இருக்கிற எத்தனையோ விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது. 3 நாள் பாச சொல்லிடுவார், 3 நாள் கன்வென்ஷன் வந்துட்டாங்கன்னா குடும்பமா அங்கே விழுந்து கிடப்பாங்க, அங்கேயே சமைப்பாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க. வரும்போது அரிசி மூடைய தலையில் தூக்கிட்டு வருவான் ஒருத்தன். நான் கண்கூட பார்த்துருக்கேன். என்ன டின்ன ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். அதெல்லாம் பொற்காலங்க, அதெல்லாம் ஆசீர்வாதமான காலம். ஒரு சபையா சேர்ந்து அவ்வளோ காரியங்கள் செய்யுது. இப்பெல்லாம் பாருங்க, முடிச்சோன்னு டக்குன்னு பறந்துடுவீங்க, அவ்வளோதான். குருவி கூடு மாதிரி இது. இந்த ரங்கம்பாளையத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு என் ஃப்ரெண்டு தம்பி. நான் சொல்லுவேன், சார் என்ன இவ்வளோ கும்பலாக இருக்கு காலையில்? சார் 10 நிமிஷம் தான் சார். இந்த 9லேருந்து இந்த 8:30லேருந்து இந்த 9 மணி வரைக்கும் தான், ஒரு அரை மணி நேரம் தான். குருவி மாதிரி வருவோம், குருவி எங்கே போகவே தெரியாது, ரெங்கமலையுமே காலியாயிரும். அந்த அரை மணி நேரம் கையாமையும் ஒருத்தர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படி காதே வலிக்கும். அரை மணி நேரம் தான் சார் நின்றுட்டே இருங்க. 9 மணிக்கு இந்த பயிலெல்லாம் எங்க இருக்கானே தெரியாது. திருப்பி கரெக்டாக சாயந்தரம் 4 மணி, 4லேருந்து 4:30. இப்போ அப்படித்தான் சபை ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அப்படின்னு சத்தம் கேட்குது, எல்லாம் நின்று அவ்வளோதான். பிரிச்சு போனீங்கன்னா திருப்பி அடுத்த வாரம் வந்து உயிரோடு இருந்தாதான். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அப்படிதானே இருக்கு. இடையில ஒரு ஜபம் வச்சாலோ, ஒரு உபவாசம் வச்சாலோ, ஒரு 7 நாள் ஜபம் வச்சாலோ அதை பத்தில டோன்ட் கேர். ஸ்தோத்திரம். பாருங்க, கொர்நேலியு அந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் வருகிறான். காரணம், அந்த வீட்டில் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷனாவது ஒரு மனுஷியாவது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷியா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளதான் யாரு வருவா? தேவதூதன் வருவான். அந்த வீடு தான் பாத்திரம் உள்ள வீடு. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சும்மா இல்ல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தான். கொர்நேலியுடைய மனைவி ஜெபித்தாளா தெரியாது, கொர்நேலியுடைய பிள்ளைகள் ஜெபித்தாலும் தெரியாது. ஆனா அவன் தரிசனம் பார்த்துட்டு சொல்றான், இப்படி ஒரு தேவதூதன் மனுஷனை கூப்பிட்டு வர சொன்னார், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு. உறவு முறையார் அத்தனை பேரும் அந்த வீடு நிரம்ப கூடியிருந்தாங்க. அதான் ஒரு ஜெபிக்கிற மனிதன். உங்க வீட்டுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறையாவது, 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க உறவுகள் எல்லாம் கூப்பிடுங்க. சுத்து வட்டாரத்தில் இருக்காங்கல்ல, ஊர்ல இருந்தெல்லாம் சொல்லல, பக்கத்துல தெருவில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு, வாங்க எங்க வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கோம், எங்க வீட்டில் ஜெபத்துக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. ஒரு காஃபி டீ வச்சு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஜெப கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்களேன். எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? இப்படி அறிவிச்ச உங்களுக்கே அறிவிச்சு எனக்கே இப்ப போர் அடிச்சு போச்சு. பார்த்த முகத்தையே பார்க்கிறமே ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தி சுத்து வட்டாரத்தை கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு. கொர்நேலியு எப்படி தானே பண்ணா? தேவனுடைய ஊழியக்காரன் வரான், தேவனால் என்னமோ சொல்லப்பட போகுது,
தேவதூதன் சொல்லிட்டாரு பேதுருவை கூட்டு வர சொல்லி. பேதுரு உள்ள வரும்போது அந்த வீடு நிரம்ப உறவு முறையார் யாவரும் இருந்தார்கள். கொர்நேலியுடைய நண்பர்கள், உறவுகள் அத்தனை பேரும். உங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடத்தி எத்தனை மாசம் ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம். வறுமை, வியாதி, பலவீனம், சண்டை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, ஆனாலும் ஊழியக்காரனை அழைச்சு ஜெபம் பண்ற ஒரு எண்ணம் இல்ல. அப்படிதானே? வீட்டு கூட்டு வைங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு 4 பேரை சபையிலிருந்து கூட்டு வாங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. எப்படிப்பா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும்? உங்க வீடு எப்படி நல்ல நிரம்பும்? ஊழியக்காரன் வந்து நின்று விசுவாசிக்கணும், நின்று அந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை செய்யுங்க, கட்டாயம் எழுதுங்க. தேவனுக்கு மகிமை. 5 விதமான வீடுகளுக்கு இன்னொரு வீடு இருக்கு. அது கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு கற்பாறை ஆழமாய் தோண்டி கட்டின ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டு போவார். அவர் சொல்ல, மணல் மேல வீட்டை கட்டாத, கற்பாறை மேல கட்டு. ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய நிலைமை மணல் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கக்கூடாது. காற்றடித்து புயல் வரும், மழை வரும், எல்லாம் வரும், அழிஞ்சு போயிடக்கூடாது. தேவன் இந்த காலையில் நம்மளோட என்ன பேசினார்? ரேகாபியருடைய வீட்டுக்கு போ, அங்கே அவருடைய பிள்ளைகள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றான்னு பாரு. தகப்பன் மரித்த பிறகும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படியே வலது கையை உயர்த்தி உங்க வீட்டுடைய ஆவிக்குரிய நிலைமை, ஸ்தோத்திரம், ஏசி ஆஃப் பண்ணிருப்பா. ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் உங்க பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு போ, குயவனுடைய வீட்டுக்கு போ. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த களிமண் கெட்டு போயிற்று. ஏன்னா எஜமானுடைய சித்தப்படி வரல. அந்த வீட்டுக்குள்ள கற்றுக்கொள்ளுகிற காரியம், பரலோகத்தில் இருக்கிற எஜமானுடைய சித்தப்படி வாழ உன்னை விட்டுக்கொடு. ஒரு வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்குள்ள எப்படி மனம் திரும்புதல் இருக்குன்னு பாரு. ஒரு வீட்டுக்குள்ள போ, அது துக்க வீடு. அங்க ஒரு மனுஷனை முடிவைப்பார். அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. செத்து போனவனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால் இந்த சபைக்கும், அந்த வார்த்தையால் சொல்லுங்க, இந்த சபைக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கட்டும். செத்த பிறகு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களால பரலோகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கும் நீங்க பரலோகத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். ஒரு வீட்டுக்கு போனார், அவன் எதுவுமே சொல்லல. என் ஆஸ்திகளை பாதிய தரேன்னு சொன்னான். கொடுக்காத ஒரு மனிதன் கொடுக்கிறவனா மாறினான். அந்த வீட்டுக்குள்ள கற்றுக்கொள்ளுதான், நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கிற தேவ பிள்ளையா, ஏழைகளுக்கு கொடுக்கிறவனா, தரித்திரனுக்கு கொடுக்கிறவனா, எல்லாத்தையும் உங்களுக்காகவே வச்சுக்காதீங்க. ஒரு பகுதியை ஏழைகளுக்கு, ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுங்க. அவர் சொன்னாரு, ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது வாழ்த்துப்பா அந்த வீட்டை. அந்த பாத்திரவானா இருந்தால் தங்கும். அந்த வீடு பாத்திரமா எப்படி மாறும்? அதுக்குள்ள ஜெபிக்கிற ஒரு மனிதன் இருந்தான், அதற்குள் உபவாசிக்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவர் சொல்ல, பாரு இந்த வீட்டை. அந்த வீடு தான் கொர்நேலியுவின் வீடு. ரட்சிக்கப்பட்ட வீடாய் மாறியது. அநேகரை ரட்சிப்புகளை நடத்தின மனுஷனாய் அவன் மாறினான். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.